மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீங்களாம் எவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில. உண்மையாலும் எனக்கு தளபதி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தது இன்றைக்கி இங்கே உட்காரக்கு இடம் இல்லாமல் அங்கே ஓரமாக நின்று நான் என் கூட வர முடியுமா, பழைய மாதிரி பேச முடியுமான்னு எத்தனையோ பேர் இங்கே நீங்கள் நிறைய நின்றுட்டுருக்கீங்க. எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது இந்த கிணத்துக்கடவு தொகுதியவே பார்க்கும்போது இவங்களுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய கனவுகள் இருக்குது. அதனால் ஒன்று மட்டும் தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. சில பேர்த்தோட ஃபோனை எடுக்க முடியாமல் இருக்கலாம், சில பேரை நேரில் பார்க்க முடியாமல் இருக்கலாம். அதுக்காக நான் பழைய மாதிரி இல்லைன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. உங்களெல்லாம் பார்க்கணும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினச்சிட்டே தான் இருக்கேன். ஆமாம், தெரியாமையோ இந்த நம்பர் வந்து ஓப்பனாக எல்லா சமூக வலைதளங்கள்லையும் பதிவு பண்ணிட்டாங்க. நமக்கு வேறு தளபதி இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதில் வர ஃபோனில் பாதி பேர் அண்ணா இங்கே 10 ரூபா அதிகமாக விற்கிறாங்க, மினிஸ்டராக நீங்கள் உடனே வந்து இதை கேட்கணுங்கிற ஃபோன் நிறையா வருது. அதனால் பல கால்களை வேலை ரீதியாக இருக்கனால எடுக்க முடியல. அந்த மாதிரி உங்கள் நம்பரும் நிறைய இடத்துல மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு வந்து யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு விக்னேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த தமிழக வெற்றி கழகம் தொடங்கறதுக்கு முன்னாடி இதே செல்வ மகால் ரோட்லேயும், இதே ஈச்சனாரிலையும், சுந்தராபுரத்துலையும், கிணத்துக்கடவுலையும், மதுக்கரையிலையும், பொள்ளாச்சியில், வால்பாறையில் வண்டியிலையும் போயிருக்கேன், பஸ்லேயும் போயிருக்கேன், கார்லேயும் போயிருக்கேன். அப்படி ஒரு எளிமையாக இருந்த ஒருத்தருக்கு வளர்ச்சி வரலாம், அதுக்குன்னு டக்குன்னு ஒரு டிராஸ்டிக்கான வளர்ச்சி தளபதினால எனக்கு திடீர்னு வந்திருக்கு. இந்த படத்துலலாம் சொல்லுவாங்க பாருங்க, ஒரே பாட்டில் வந்து சூரிய வம்சம் படமா அந்த மாதிரி அண்ணாமலை படத்தில் ஒரே பாட்டில் ஓஹோன்னு வந்துருவாங்கிற மாதிரி தளபதியை நம்பியே இருந்த எனக்கு இந்த ஒரே ஒரு 3 வருஷத்தில் ஓஹோன்னு ஒரு வாழ்க்கை அதை கொடுத்த தளபதிக்கும் மீண்டும் அதை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக ரொம்ப உண்மையானவனாக இருப்பேன், ரொம்ப எளிமையாக இருப்பேன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் சொத்து சேர்க்கவே மாட்டேன். தேர்தலுக்கு முன்னாடி எந்த வாக்குறுதி கொடுத்தனோ அந்த வாக்குறுதியோடு தான் பயணிப்பேன். சரி, நீங்கள் மினிஸ்டர் ஆகிட்டீங்க, நாளைக்கு இன்னும் ஊருக்கு வெளியே பெரிய பங்களா கட்டிடுவீங்களான்னா மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் எந்த வீட்டில் இப்போ நான் இருந்தனோ அதே வீட்டில் தான் இருப்பேன். நம்ம சம்பாதிக்கிறதுக்கோ பொழுதுபோக்குறதுக்கோ அரசியலுக்கு வரல. தேர்தலுக்கு முன்னாடி வீடாக எப்படி போய் ஓட்டு கேட்கும்போது இந்த தமிழ்நாட்டை மாற்றுவோம், கிணத்துக்கடவு தொகுதியோட தலையெழுத்தை மாற்றுவோம், அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோமோ அதே மாதிரி நிச்சயம் நம்ம நடந்து தான் தீர போகிறோம். நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாக்குள்ளேயும் ஒவ்வொரு அந்த வீதிகள்லையும் வாசல்கள்லையும் ஊருக்குள்ளேயும் நீங்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கிணத்துக்கடவு தொகுதியை சேர்ந்தவங்க கௌரவமாக வாழ்கிறாங்க, அவன் சொன்னபடி செஞ்சு காட்டிட்டாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உங்களை பார்த்தாலே மரியாதை கொடுக்கக்கூடிய மக்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய சூழலை நிச்சயமாக நம்ம உண்டாக்குவோம். அப்புறம் நிறையா பக்கம் வந்து நம்ம மலுமிச்சம்பட்டி பொதுக்கூட்டம் நடக்கும்போதும் சரி, எந்த ஒரு பொதுக்கூட்டம் இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கும்போதும் கொஞ்சமாச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் எனக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு பேப்பர் வச்சுருப்பேன். பட் ஆனால் இந்த கூட்டத்தில் எனக்கு மனசில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணும். நம்ம அதை செயற்கையாக இல்லாமல் மனசில் என்ன இருக்கோ அதை உங்ககிட்டலாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஜெயிச்சு எம்எல்ஏன்னு ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு 5-6 நாள் பார்த்தா வெளியவே வர முடியல. நிறைய அன்பானவர்கள் வராங்க, நிறையா வந்து மாலை மரியாதை சால்வை அந்த மாதிரி நிறையா. அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள டக்குன்னு அமைச்சர்னு அதுக்கு மேலே ஒரு படியில் அமைச்சராகி திருப்பியும் கோயம்புத்தூருக்குள்ளே வரோம். அதே மாதிரி மாலை மரியாதை
பொக்கே, கிஃப்ட்டு அந்த மாதிரி நிறையா வந்துச்சு. அந்த நாட்கள் எல்லாம் கழியறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆயிடுச்சு. அப்புறம் சென்னை சட்டமன்றம், தளபதி கூட உட்கார்றது, அந்த மாதிரி பல இதெல்லாம் கிடைச்சனால நம்ம ஒவ்வொரு எந்தெங்கெல்லாம் நம்ம வந்து வாக்கு சேகரித்து இப்போ எந்த வழிகள்லாம் பயணிச்சோமோ அந்த வழியெல்லாம் போய் நன்றி தெரிவிக்கணும்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க, சொன்னாங்க. நானும் மனசார நினைக்கிறேன், நம்மளோட கிணத்துக்கடவு தொகுதி மக்களுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு வீதி வீதியா போய் நன்றி தெரிவிக்கணும். முடிஞ்சா வீடு வீடா போய் கூட நன்றி தெரிவிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க நம்பாதவங்களே வீதி வீதியா போய் நின்று நம்மளை புறணி பேசுனாங்கன்னு கேள்விப்பட்டேன். பாருங்க, ஜெயிச்சாரு, ஜெயிச்சுட்டு உங்க ஆள் போயிட்டாரு, நீங்க அவருக்கு தானே ஓட்டு போட்டீங்கன்னு அந்த எதிரி கட்சிகள்லாம் ஒவ்வொரு வீதி வீதியா நின்று புறணி பேசிட்டு இருந்தாங்க. பட் நம்மளுடைய நன்றி எப்படி இருக்கணும்னா வெறும் நன்றியா இருக்கக்கூடாது. அந்த பகுதிகளில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறதுல தான் நம்ம நன்றியா இருக்கிறோமே தவிர வார்த்தைகளால நன்றியா இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணினேன். அதன்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பகுதிகள்லையும் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத ஒன்னொன்னா நம்ம கேட்டு கேட்டு தெரிஞ்சிருக்கோம். முக்கியமான பிரச்சனை என்னவா இருக்குன்னா தண்ணி பிரச்சனை இருக்கு. நம்ம கிணத்துக்கடவு பேரூராட்சியிலிருந்து நம்ம அப்படியே ஒத்தக்கால் மண்டபம், மலுமிச்சம்பட்டி, மதுக்கரை வரைக்குமே, அதே மாதிரி தொண்டாமுத்தூர் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட அந்த தீத்திப்பாளையம், நம்ம காலாம்பாளையம், பச்சாப்பாளையம், மாதம்பட்டி எல்லா பகுதியிலையும் குடிநீர் பிரச்சனை நிறையா இருக்குது. நிறையா பகுதிகளில் சாலை இல்லை. குறிப்பாக நான் முந்தா நேற்று அந்த கோயில், பேரூர் கோயிலுக்கு வரும்போது அந்த செல்வ விநாயகர் வீதி அங்கே வந்து கால்வாய் சாக்கடைகள் சரியாக சுத்தம் பண்ணல, பொது கழிப்பிடங்கள் இல்லை, நிறைய பக்கம் லைட் இல்லை. இதை எல்லாம் ஒன்றொன்னா எடுத்து வச்சு இதுக்கு தற்காலிக தீர்வு இங்கே தேவையில்லை, இது எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு வேணும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துறை அமைச்சரா நீங்க எப்படி அதை வெளியே வருதுன்னு தெரியாது, நம்ம தொகுதிக்காக ஒவ்வொரு துறையோட அமைச்சர்களையும் தனித்தனியா சந்திச்சு நம்ம தொகுதிக்கு தேவையான அத்தனை வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வரணும்னு முடிவோட இருக்கேன். எல்லாரும் சொன்னாங்க வெள்ளலூர் குப்பை கிடங்கு எடுக்கவே முடியாது அப்படின்னு. வெள்ளலூர் குப்பை கிடங்க எடுக்கிறோம். அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டை கொண்டு வரவே முடியாதுன்னாங்க, அங்க பஸ் ஸ்டாண்டையும் கொண்டு வர போறோம். அது மட்டும் இல்லை, மரப்பாலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நின்றுட்டு இருந்த பால வேலைன்னு நினைக்கிறேன், அந்த பாலத்துக்கான டெண்டரையும் கொடுக்க வைக்க போகிறோம். எந்தெந்த பகுதிகள் நம்ம வீதிகளில் டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கோ அங்கே எல்லாம் பாலம் கொண்டு வரக்கும் திட்டங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் பட்டா இல்லையோ, சட்டப்படி சட்ட முறைப்படி யாருக்கெல்லாம் பட்டா இல்லையோ அவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்கறதுக்கான திட்டங்களையும் வகுத்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம பதவி ஏற்று ஒரு 35-40 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 21 ஆமாம், ஒரு 35-40 நாள் ஆயிருக்கும். ஆனால் இப்போவே 5 வருஷத்துக்கு செய்யக்கூடிய பணிகளை நம்மளை இந்த 30 நாள்லயே இந்த எதிர்கட்சிகள்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களே நம்மளை ரொம்ப நம்பிட்டாங்க. இவங்க வந்த உடனே எல்லாம் மாத்திடுவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. நிச்சயமா இந்த கடந்த ஒரு ஆட்சிகளை விட நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சி ரொம்ப ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் மக்களுக்கான பணிகளை செய்யக்கூடிய ஆட்சியாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம ஆட்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள், நம்ம பேரை சொல்லி தமிழக வெற்றி கழகத்துடைய பேரை சொல்லி நம்மளோட கட்சி பதவிகளை சொல்லி காசு வாங்குறாங்க அப்படின்னு பொய்யான குற்றச்சாட்டை இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு நிரூபிக்கணும். எப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஒரு அதிகாரிகள்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அது மக்கள் பிரச்சனைக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர தன்னோட சுய தேவைக்காக எந்த அரசு இயந்திரத்தையும் அரசு அதிகாரிகள் கிட்டையும் நேராக போய் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம கேட்கறதெல்லாம் எங்க வீதியில தண்ணி வரல, தண்ணி வரைக்கும் வழி பண்ணுங்க, இந்த இடத்துல லைட் இல்லை, லைட் போட்டு கொடுக்கறதுக்கு ஆவணம் செய்யுங்க, இங்க ரோடு இல்லை, ரோடு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறதான். அந்த பணியை நான் தான் வெறும் ஜெயிச்சது எம்எல்ஏ நான் மட்டும்தான், உங்களுக்கெல்லாம் அதில் பங்கு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்குமே அதில் பங்கு இருக்கு. நீங்களும் இந்த கிணத்துக்கடவு தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் தான், நீங்களும் இந்த துறையோட அமைச்சர் தான், உங்களோட பிரதிநிதியாக நான் ஒருத்தன் இருக்கேன். அதனால் எல்லாருமே பொறுப்புணர்வோடு செயல்படுவோம். அப்புறம் இது நம்ம கட்சியோட விஷயம். கட்சி வளர்ந்துருச்சு. நான் முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறது யோசிப்பேன், இதே மாதிரி நம்மளும் 1 கிலோமீட்டருக்கு கொடி கட்டிடணும்,
இதே மாதிரி ஒரு 10 காலம் நம்ம கொடி கட்டின கார்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சேன். எத்தனை பேர் அப்படி நினைச்சிருப்பீங்க இந்த மாற்று கட்சிகளை பார்த்துட்டு? ஸோ அந்த அந்த எண்ணமும் இன்னைக்கு நமக்கு நிறைவேறிடுச்சு. நம்ம நினைக்கிறது எல்லாமே உடனுக்குடன் கடவுள் கொடுக்குறான்னா நம்ம எல்லாருமே ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கவங்க தான் ஒன்று சேர்ந்துருக்கோம். அதனால எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க கட்சி ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு, நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டோம். உண்மையாலுமே இந்த கட்சிக்காக இந்த ஓட்டு கேட்டு அவங்கவுங்க சாப்பாடு கூட இல்லாமல், எனக்கு நல்லா தெரியும், அந்த ஒரு ஊர் பேர் மட்டும் சொல்லலை, மொத்தம் கிணத்து கடவுள் இருக்கவங்களே சாயந்தரம் வருவாங்க, வேலையை விட்டோடனே நேராக போய் கேன்வாஸ்க்கு வாக்கு சேகரிக்க போவாங்க. நைட்டு டீ சாப்பிட்டு போகலான்னா கூட இல்லை வேண்டாம், வீட்டில் குழந்தை இருக்கு, வேலையை விட்டு நான் நேராக இங்கே வந்துட்டேன், அதனால நான் வந்து அப்படியே போகிறேன்னு ஒரு டீ கூட சாப்பிடாம தளபதிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் எனக்காகவும் சில பேர் வந்து நிறைய பேர் வீதி வீடாக ஓட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை எல்லாருக்கும் ஒரு என்ன வந்துருச்சுன்னா, அதை சொன்ன மாதிரி கட்சி வளர்ந்துருச்சு, நம்மளை கண்டுக்காமல் விட்டுருவாங்களோ, நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ, புது ஆட்கள் பெரிய ஆட்களாக உள்ள வராங்களே, நம்மளோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களோட சொல்லின்படியும் நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தனுடைய அந்த ஆலோசனைப்படியும் புதிதாக வரவேற்க வேண்டியவர்களை வரவேற்பது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி கட்சிக்காக உழைத்தவர்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட உரிமை. ஸோ அந்த உரிமையை நீங்கள் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துட மாட்டேன். நம்ம சில பேர் வந்து எனக்கு வந்து மினிஸ்டர் வந்து சொந்தக்காரரு, நான் மினிஸ்டரோட அண்ணன், என்னோட தம்பி, அவர் வந்து பக்கத்து வீட்டுக்காரு, அவரோட ஃப்ரெண்டு, நான் சொல்கிறத அவர் கேட்பாரு, நான் சொல்கிறவங்களுக்கு பதவி போட்டு கொடுப்பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், என் நிழலை கூட நம்பாதீங்க, நீங்கள் நேரடியாக என்ன கேளுங்க. என் மனசில் இப்போவும் சொல்கிறேன், என் மனசில் தமிழக வெற்றி கழகத்துக்காக தேர்தலுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்களையும் சரி விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள்னா ஓட்டு கேட்டவங்களை எப்படி விட்டுருவேன்? அதனால ஒவ்வொருத்தருக்கான அந்த அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். இன்னொன்று, நம்ம யாருமே பதவிக்காக இந்த கட்சியில சேர்ந்தோமா அப்படின்னு கேட்டா இருக்காது. தளபதிங்கிற ஒரு நல்லவருக்காக நம்ம இந்த கட்சியில இணைஞ்சிருக்கோம். அதனால உங்களுக்குள்ள எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம ரொம்ப ஒற்றுமையா நிறைய தியாகம் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு சண்டை வருது, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அப்பா அம்மா கூட சண்டைன்னா 1 நாள் 2 நாள் அந்த கோபம் இருக்கும், 3ஆவது நாள் அந்த கோபம் கொஞ்சம் கம்மியாகி மறந்துடுவோம். அந்த மாதிரி கட்சிக்குள்ள உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த மனஸ்தாபங்களை நம்மளோட அண்ணனாவும் சொந்தமாக பந்தமாக நினச்சி அதை 2 நாள் கழித்து அதை மறந்துடணும். அதை விட்டு தனித்தனி குரூப்பாக சேர்றதும், நம்ம தொகுதியில் நம்ம மாவட்டத்தில் என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்ததில்லை. ஸோ தனித்தனி குரூப்பாக சேர்றதோ, நீ நான் தான் இங்கே எல்லாம் இருப்பேன், என்னை தாண்டி வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறதோ, அதை வந்து அடியோட விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி வர விருந்தினர்களையும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக ஏற்றுக்கிட்டு, முன்னாடியே நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களையும் நம்மளால பார்த்து நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தை, கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டத்தை, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை சட்டமன்ற தொகுதிகளை வளர்த்தி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மொத்த இடங்கள்லையும் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றது அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தை உருவாக்கணும். அதுக்கு இங்கே இருக்க நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். சின்ன சங்கடங்கள் வரும், என்கிட்ட சொல்லுவாங்க, என்னை கூப்பிட மாட்டேங்கிறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, அப்படிலாம் வரும். அதெல்லாம் இருந்தால் தானே தலைவர் சொன்ன மாதிரி வாழ்க்கை அப்படி இப்படின்னு எதாவது இருந்தால் தானே சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரே மாதிரி போச்சுன்னா அப்புறம் போர் அடிச்சிடும்ல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம கடந்து போய் இது அடுத்த 100 வருடங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியில் இருக்கும். எம்ஜிஆரை போல தளபதி தான் இறுதி வரை ஆட்சியில் இருப்பார். அவரை எதுக்கணுங்கிற எண்ணம் இருக்க யாருமே நிச்சயமாக ஒரு பக்கத்தில் கூட வர முடியாது அப்படிங்கிறத உருவாக்கணும். அப்புறம் இன்னொன்று, நம்ம யாருமே ஒன்றிய செயலாளராக இருக்கலாம், பகுதி செயலாளராக இருக்கலாம், இல்லை கிளை செயலாளராக இருக்கலாம், யாருமே வந்து மற்ற அந்த அரசியல்வாதிகளை ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் வேண்டாம்னு நினச்சி தான் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஒன்றிய செயலாளர் அந்த கட்சியோட அந்த ஊராட்சி மன்ற தலைவர் இவங்கெல்லாம் அவங்களோட நடவடிக்கை பிடிக்கல. நம்ம வந்து ஒரு சாதாரணமாக இருக்கலாம், உண்மையாலும்
இந்த கூட்டத்துக்குள்ள பூந்து போனோன்னா நீ காலையில கூட சொன்னேன், என்ன யாருன்னே தெரியாது, மினிஸ்டர் எங்க இருக்காருன்னு தேடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்த அந்த மந்திரிகள்லாம் நீட்டாக ஒரு வெள்ளை வேட்டி இருக்கணும், வெள்ளை சட்டை இருக்கணும், மூஞ்சி ஃபுல்லாக மேக்கப் பண்ணி இருக்கணும், நல்லா வகுடு எடுத்து வாரின அந்த தலையாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் மந்திரியாக இருந்தாங்க. இந்த பாமர மக்கள் அவங்கள வேடிக்கை பார்த்துட்டே இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் அந்த அத்தனையும் உடைச்சு அந்த ஃபார்முலாவை பேத்து எடுத்து பாமர மக்களும் மந்திரியாக முடியும்னு காட்டினவரும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி நம்மளும் மக்களோட மக்களாக இருக்கணும், மக்களோட ஒருத்தங்களா இருக்கணும். அவங்க கிட்ட இருந்து அந்நியப்பற்றவே கூடாது. நமக்கு எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு வந்தாலும் நம்ம அதே மாதிரி அவங்க கூட முன்னாடி எப்படி பழகணுமோ அதே மாதிரி இப்பவும் பழக ஆரம்பிங்க. இன்னொரு 3 மாதம் 4 மாதத்துல எனக்கான பணிகள் கொஞ்சம் கம்மியாயிரும். ஏன்னா இந்த துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர போகிறோம். அது ஒரு 3-4 மாதத்துல நிச்சயமாக செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் திருப்பியும் கட்சி ஆஃபீஸில் வந்து உட்காருவோம் ஒரு நாள். அதே மாதிரி ஒவ்வொரு ஒன்றியமும் வந்து பேசலாம். நம்மளும் ஒன்றா உட்காந்து தேர்தலுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோமே, அந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லாம், டீ சாப்பிட்லாம், பேக்கரிக்கு போகலாம், ஹோட்டலுக்கு போகலாம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நான் வருவேன். மக்கள்கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேன். அவங்களோட பிரச்சனைகளை கண்டிப்பாக நேரடியாக வந்து தீர்த்து கொடுப்பேன். இன்னொரு 6 மாதம் மட்டும் தலைவர் சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் மட்டும் பல்ல கடிச்சிட்டுருங்க. நிச்சயம் இந்த தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறும். என்னை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சனி ஞாயிறில் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஏன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா உங்களையெல்லாம் வெளியே நிற்க வச்சு பார்க்கவே முடியல. இன்னைக்கு ஏதோ ஒரு டைம் நம்ம எம்எல்ஏ ஆஃபீஸில் பார்த்தா வெளியே ஒரு 100-200 பேர் இருக்காங்க, பட் யாரும் வரேன்னு சொல்லலை. அதில் பார்த்தா அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள்னா பதவியில் இல்லை, வேலை செஞ்சதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 2 வீலரில் வந்து வீதி வீதியாக நோட்டீஸ் கொடுத்துட்டு எதுவும் சொல்லாமல் நைட்டு 11 மணிக்கு போன ஆட்கள் கூட அந்த வெயிலில் மழையில் செட்டு கூட இப்போ தான் போட்டேன், அதுக்கு முன்னாடி போடல, மழையில் ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. நான் ஏதோ எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையோ அப்படின்னு இருக்குது. சரி, அந்த ஒருத்தரை போய் கூப்பிடலான்னு போனால் அங்கே சுற்றி இருக்க எல்லாருமே அந்த மாதிரி உழைச்சவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாரெல்லாம் வரனாலும் முன்னாடியே எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள். நிச்சயம் நம்ம எல்லாருமே மீண்டும் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஒன்று மட்டும் அடிப்படை மனசில் வச்சுக்கோங்க, நம்ம அரசியலுக்கு வந்ததும் ஆட்சி அமைச்சதும் நம்ம பந்தா பண்ணுறதுக்கோ அல்லது வந்து மக்கள்கிட்ட இருந்து நம்மளை அந்நியப்படுத்தி நான் பெரிய அளவு காட்டிக்கிறதுக்கோ இல்லை. மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்ம உட்கட்சியில் இருக்கிற சின்ன எனக்கு அவனை பிடிக்கல உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்காக வரல. மக்கள் நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அதோட பிரதிநிதியாக அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அதுக்கு உண்மையாக இருந்து ஒரு நல்ல தமிழகத்தையும் 234 தொகுதிகளில் நான் சொன்ன மாதிரி விஜய் தொகுதி கூட சேர்த்தாலும் கிணத்துக்கடவு தொகுதி நம்பர் 1 தொகுதியாக வந்துச்சு. அவ்வளோ பெரிய வளர்ச்சிகளை இந்த 5 வருஷத்தில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு உணர்த்துற வகையில் ஒவ்வொருத்தரும் வேலை செய்யுங்க. ஒவ்வொன்றுக்கும் அரசோட இதுதான் வரணும்னு இல்லை. பார்க்கு சரியில்லையா, நம்மளே ஒரு 4 பேர் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து அந்த பார்க்கை சுத்தம் பண்ணி கொடுக்கலாம். அங்கே செடிகள் நிறையா முளைச்சிருக்கோ அதை பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான அந்த உபகரணங்கள்லாம் வேணா சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுக்குறேன். சில நாள் நான் சும்மா இருந்தால் கூட அவங்க கூட நானும் வரேன். அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு புரட்சியை அந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் பண்ணுவோம். அடுத்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் தளபதி மட்டும்தான் ஆட்சியில் இருப்பாரோ அதே மாதிரி அடுத்து வரப்போற அத்தனை காலங்கள்லையும் கிணத்துக்கடவு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தை எந்த உறுப்பினர் நடத்தினாலும் விக்னேஷ் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, இந்த கூட்டத்தில் இருக்கிற 2000 பேத்துல மூளையில ஒருத்தர் உட்காந்துருக்கல அவரை நிறுத்தினால தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கணும். மக்கள்கிட்ட எல்லாரும் உழைச்சு நம்ம கட்சியோட பேரையும் தளபதியோட மாண்பையும் உயர்த்துவீங்க நம்பி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.